ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் நான் இப்போ இருக்கேன். இந்த காலேஜ்லேருந்து நம்ம கூட பேசுறதுக்காக இந்த காலேஜோட பிரின்சிபல் டாக்டர் பால்ராஜ் சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங்லாம் எப்படி சார் தரீங்க? ஆக்சுவலாக ஒரு மாணவர் இந்த கல்லூரியில் முதல் பருவம் சேர்ந்ததில் இருந்தே அவர் வேலை கிடைக்கும் தண்டி 6வது பருவத்தில் வரைக்கும் உண்டான ட்ரைனிங் செம்மையாக ஒரு பாலிசியோடு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது முதல் பருவம் உள்ள வந்த உடனே அந்த மாணவர்களுடைய பேச்சு திறன் அதை வளர்க்கணுங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் ட்ரைனிங்காகவே பையனை தேர்வுபடுத்திட்டு அதுக்கப்புறம் பெக் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குதுங்க. அது பிரிட்டிஷ் எஜுகேஷனல் கவுன்சிலில் அந்த எக்ஸாமினேஷனில் அந்த மாணவரை தேர்ச்சி பெற செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் தேர்ச்சி பெறும் பொழுது நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட அந்த மாணவர்கள் வர்றாங்க. அதாவது முதல் பருவத்தில் இருந்துங்க. இதுக்கப்புறம் 2வது பருவத்திலிருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா மாணவர்கள் எந்த நிறுவனத்துக்கு போனாலுமே எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும் பொழுது மற்றவர்களை விட அந்த ப்ராப்ளத்தை நம்ம மாணவர் மிக அதிக வேகத்தில் சால்வ் பண்ணணுங்க. ஸோ அதுக்காக ஆப்டிடியூட் வெர்பல் அண்ட் லாஜிக்கல் இந்த இதில் ஒரு கம்பெனியானது மாணவர்கள் எவ்வளோ திறமை பெற்றிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் மாணவர்களுக்கு வெர்பல் லாஜிக்கல் அண்ட் ஆப்டிடியூடுக்காக 2ஆம் பருவம் 3ஆம் பருவமும் கண்டினியூஸாக அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட வால்டாஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் மாணவர்கள் அந்த டெஸ்ட் எடுத்துக்கலாங்க. அதாவது ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் கணினி மூலமாகவே அதை கற்றுக்கொள்ளலாங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய எவ்வளவு தூரத்துக்கு ஸ்கில் செட் வந்திருக்குங்கிறதையும் கணினி மூலமாகவே அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஸோ அதில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அடுத்தது எந்த விதமான எம்என்சி கம்பெனி போனாலுமே அவங்களுக்கு தேவை சாஃப்ட்வேருங்க, ப்ரோக்ராமிங் ஸ்கில் வேணுங்க. இது நாங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் சொல்கிறோம். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லுக்காக எங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அதாவது காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறங்க 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் எங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டர்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. இது போக மாணவர்கள் நியூபேட் அப்படிங்கிற ஒரு கல்வி பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் மாணவர்கள் நேர்காணலை எப்படி சந்திப்பது, அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதுக்காகவும் தனியாக மாணவர்களுக்கு எங்களுடைய பழைய மாணவர்கள் அவங்கள தேர்வுபடுத்துகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு முதல் பருவத்திலிருந்து 6வது பருவம் வரைக்கும் இந்த மாணவர்கள் இந்த முறையில் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக மாணவர்களை தேர்ச்சி பெற செய்கிறாங்க. இந்த ஸ்டடீஸ் எல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க இந்த காலேஜில்? ஆக்சுவலாக இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் 2 விதமாக அதை எடுத்துக்கிறேங்க. ஒன்று தடகள போட்டின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டு ஒரு கோ கார்ட் இல்லை ரேஸ் பைக்கு இந்த இதுலேயும் இங்கே மாணவர்கள் நல்ல விதத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோ கார்ட் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்க்ளூசிவாக டீமுங்க. ஒவ்வொரு டீம்லேயும் 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ மெக்கட்ரான்ஸ் ஒரு டீமு, கர்டான்ஸ் ஒரு டீமு. இந்த 2 டீமில் உள்ள மாணவர்கள் எலக்ட்ரிக் பைக், இ வெஹிக்கிள், அதே மாதிரி கோ கார்ட் இதில் எல்லாத்தையுமே அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே எங்களுடைய லேபில் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த காம்படிஷன் நடத்துகிறாங்களோ அந்த கரி மோட்டார்ஸ் நடத்துகிறாங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு சாம்பியன்ஷிப் அவார்டு வாங்கிட்டு வராங்க. இது எங்கள் கல்லூரிக்கு மிக மிக தனி சிறப்புன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா மாணவர்களே அவங்க கைப்பட செஞ்சு அவங்களே அதை பரிசோதிச்சு அவங்களே ஓட்டி இந்த இது வச்சு கொண்டு வராங்க. எங்களுடைய ஒரு மாணவி பெஸ்ட் டிரைவராகவே இது மூலமாக வந்திருக்கிறாங்க.